Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Bootstrapல இருக்க ஃபார்ம் அப்படின்ற கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார்ம் அப்படிங்கிறது நேர்லையும் சரி இல்லை இந்த டிஜிட்டல் வேர்ல்டையும் சரி நம்மளை பற்றின டீட்டெயில்ஸாக அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஃபார்மை HTML பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து Bootstrap யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்டைலாக ரெஸ்பான்சிவாக மேக் பண்ண அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வெப்சைட்க்கு நியூவாக போகிறோம் அப்படின்னா நம்மளை பற்றின டீட்டெயில்ஸை வாங்கிக்குவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. அதில் நம்மளோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் நம்மளை வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. நம்ம கொடுத்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், மெயில் ஐடி இதை வச்சு நம்ம லாகின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ Bootstrapல இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறது. ஸோ ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறது எனக்கு வந்து அது ஒரு ஃபார்முக்கான ஸ்ட்ரக்சரை தரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ப்ராப்பரான லேபிள்ஸும் கிடைக்கும். ஸோ ஃபார்ம் குரூப் அப்படின்ற கிளாஸை நான் யூஸ் பண்ணேன். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் கண்ட்ரோல். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த லேபிளும் தரம் பார்த்தீங்களா? ஸோ லேபிளுக்கு அடுத்து தர இன்புட், டெக்ஸ்ட் ஏரியா, இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது கரெக்டான ஸ்டைல்லையும் சைஸ்லையும் தரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கிளாஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நம்மளும் மேக் பண்ண முடியும். தென் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட் பேடுக்கு போயிடலாம். தென் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஃபைலை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நியூவாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். தென் வேணான்றத எல்லா கண்டென்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ தென் பேஜ் டைட்டிலும் தேவையில்லை, ஆல்ரெடி இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஃபைலை சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறது என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம். ஸோ ஃபார்ம் இன் Bootstrap அப்படின்னு தந்துடுறேன். ஸோ தென் HTML எக்ஸ்டென்ஷனில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து லாங்குவேஜ் சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு பேஜோட டைட்டில் கொடுத்தோம்னா ஸோ ஃபார்ம் இன் Bootstrap அப்படின்னு நான் தந்துட்டேன். தென் வந்து நம்மளோட பாடி செக்ஷனுக்கு வந்துடலாம். ஸோ பாடி செக்ஷன் என்ன பண்ணலான்னா எப்பயும் போல் நார்மலாக ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டிவை நான் ஒரு பொசிஷன் பண்ணுறேன். ஸோ காலம் ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டுக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள காலம் எம்டி ஆஃப்செட் 4 அப்படின்னு கொடுத்துட்டு ஆஃப்செட் அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்பேஸ் வரணும் முன்னாடி அப்படிங்கிறதா அந்த ஆஃப்செட் அப்படிங்கிறது. ஸோ காலம் எம்டி மீதி வந்து எனக்கு என் கண்டென்ட் எவ்வளோ டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுனா எனக்கு செகண்ட் ஒன். ஓகேங்களா? ஸோ எனக்கு 4 ஸ்பேஸ் வந்து எனக்கு முன்னாடி வரணும், என்னோட கண்டென்ட் வந்து 4ல் வரணும். அந்த 12 நம்ம ஈக்குவலாக பிரிக்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து நம்மளோட கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ டிவை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. தென் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம். இப்போ நம்ம மேக் பண்ண போகிறது ஃபார்ம் தாங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்ற டேகை நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ ஃபார்ம்னு ஓப்பன் பண்ணியாச்சு. தென் அந்த ஃபார்ம் அப்படின்ற டேகை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லேபிள் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் அந்த லேபிளை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் அந்த லேபிள் டேகை நான் க்ளோஸும் பண்ணிக்கிறேன். ஸோ லேபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு கொடுக்குற கண்டென்ட்டை ஜஸ்ட் அது வந்து ஹோல்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ தென் வந்து இதை ஒரு H1ல் ஸோ H1ல் நான் தரேன். தென் H1 டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன தரேன் அப்படின்னு பார்த்தோம்னா யூசர் நேம் அப்படின்னு நான் தரேன். ஸோ யூசர் நேம் அப்படின்னு தந்தாச்சு. தென் அடுத்தது இதோட இன்புட் டைப். ஸோ இன்புட் டைப் நமக்கு தெரியும், யூசரோட நேம் வந்து டெக்ஸ்டாக இருந்தது அப்படின்னா அதோட இன்புட் டைப் வந்து நமக்கு டெக்ஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இன்புட் டைப் மேக் பண்ணுறேன். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு தந்தாச்சு. தென் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை ஜஸ்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு தென் வந்து எக்ஸாம்பிளில் லதா அப்படின்ற மாதிரி தந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ தென் வந்து இப்போ நம்மளோட ஃபைலை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நார்மலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக இன்னும் Bootstrapல எந்த கிளாஸஸ்மே நம்ம யூஸ் பண்ணல. ஒரு ஃபார்ம் எப்படி நம்ம நார்மலாக போடுவோமோ எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார்முக்குள்ளே ஃபஸ்ட் என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு லேபிள், ஒரு இன்புட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த லேபிள், இந்த இன்புட்டை
நான் ஒரு டிவ்க்குள்ளே போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு டிவ்க்குள்ளே போடுறேன். ஸோ இந்த டிவ்வை என் கண்டென்ட்க்கு அப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம நார்மலாக போடாமல் ஒவ்வொரு லேபிள் இன்புட்டையும் நான் ஒரு டிவ்க்குள்ளே போடுறேன். ஓகேங்களா? ஸோ போட்டுட்டு இப்போ இந்த டிவ்க்கு வந்துடலாம். இப்போ போட்டு டிவ்க்குள்ளே வந்துட்டு கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இது எனக்கு எவ்வளோ டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ காலம் MD 6 அப்படின்னு தந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ 6 அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ நான் 12 தரேன். ஸோ 12 தந்துட்டு வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு 12 எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ தான் நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க கிளாஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கிரியேட் பண்ண பார்த்தீங்களா இந்த டிவ்க்குள்ளே வந்துட்டு ஃபார்ம் குரூப் அப்படிங்கிற கிளாஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்ம் -group அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம். ஸோ ஒன்றும் அவ்வளோவா டீட்டெயில்ஸ் தெரியல. தென் வந்து இன்புட்டில் தரலாம். ஸோ இன்புட்டில் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடம் பத்தாமல் இருந்ததில் இன்புட் டைப்பில் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு செட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபார்ம் இங்கே இருக்குங்களா? ஸோ இந்த ஃபார்ம் டேக்கில் ஒரு கிளாஸ் மேக் பண்ணலாம். டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு ஸோ காலம் MD ஸோ இதுக்கு 12 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு BG இன்ஃபோ அப்படின்னு நான் தரேன். ஸோ இன்ஃபோன்னு கொடுத்தாச்சு. இப்போ வெப் பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல தான் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்க லாகின் ஃபார்முக்கு இந்த லாகின் ஃபார்முக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் குரூப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு ஃபார்முக்கான ஸ்ட்ரக்சர் தரும். தென் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்புட் ஏரியான்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த இன்புட் ஏரியா எதுவாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பாஸ்வேர்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அது ரெஸ்பான்சிவாக ஸ்டைலாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது யூசர் நேம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஐக்கான் போடலாங்களா? ஸோ ஐக்கான் போடுறது எப்படின்னு தெரியும். ஸோ ஐக்கான் போடுறதுக்கு நமக்கு தேவையானது CSSல இருக்க ஃபாண்டாசம் அப்படின்ற ஃபைல். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ நம்ம ஐக்கான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேன் டேக் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்பேன் டேக் அப்படிங்கிறது அந்த இடத்துல எந்த வித ஆக்ஷன்ஸையும் மேக் பண்ணாது. ஸோ ஸ்பேன் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். தென் அந்த டேகை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேன் டேக்கில் ஒரு கிளாஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே FA யூசர் அப்படிங்கிறத நான் தந்துட்டேன். ஸோ இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த யூசர்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ யூசர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐக்கான் எனக்கு இந்த இடத்துல மேக் ஆகிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரு லாகின் ஃபார்ம் மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட்டிங் வந்து ஃபார்முக்கு அப்புறம் ஸோ ஒரு H1 டேக்கில் நல்லா போல்டாக வரணுங்கிறதுக்காக ஸோ போல்ட் கொடுத்துக்கலாம். ஸோ தென் போல்ட் டேகி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் ஃபார்ம் அப்படிங்கிறத நான் தந்துட்டேன். ஸோ இப்போ வெப்பேஜை போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? தென் இதை நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். அலைன் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே சென்டர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வெப்பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ எனக்கு சென்டராக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லாகின் ஃபார்முக்கு நம்ம தேவையானதை செஞ்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் நேம் இல்லை மொபைல் நம்பர் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ரெண்டாவது முக்கியமானது பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ பாஸ்வேர்டு எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அகைன் அனதர் ஒரு டிவ் நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் MD. ஸோ MD அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எந்த டிவைஸ் வரைக்கும் ரெஸ்பான்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ காலம் MDன்னு கொடுத்துட்டேன். தென் வந்து இந்த டிவ்லேயே ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஐஃபன் போட்டு குரூப் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடணும். ஸோ தென் அடுத்தது இந்த இடத்துல தான் நம்ம லேபிள் மேக் பண்ண போகிறோம். ஸோ லேபிள் ஓப்பன் பண்ணியாச்சு. தென் இந்த லேபிளை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேபிளையும் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் H1 டேக்கில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கண்டென்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தென் H1 டேக்கை இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கிறோம். என்ன கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்றத இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன்.
ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் அடுத்தது இன்புட் டைப் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இன்புட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ்வேர்டு அப்படின்னு தரணும். ஸோ பாஸ்வேர்டு அப்படின்னு இந்த இடத்துல தரேன். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்க இன்புட் டைப் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பான்சிவாக வருது அதுதான். ஸோ இங்கே கிளிக் பண்ணவே எனக்கு எதுவுமே தெரில. இதே ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு பார்டர் ஒரு ஹைலைட் எஃபெக்ட் மாதிரி எனக்கு என்னோடய பாக்ஸை சுற்றி எனக்கு வெளியே தெரியுது. அதுவே இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பண்ணதுக்கு அப்புறமும். ஸோ தென் நம்மளோட நோட் பேடுக்கு வந்துட்டு இப்போ இந்த இன்புட் டைப்பில் நான் ஒரு கிளாஸ் மேக் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நான் தரேன். ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்னு கொடுத்தாச்சு. தென் இப்போ போய் நம்ம வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இதுவும் எனக்கு ரெஸ்பான்சிவாக பூட்ஸ்ட்ராப்பில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளேஸ் ஹோல்டர் ரெக்வயர்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிளேஸ் ஹோல்டர் மட்டும் தரேன். ஸோ ஈக்குவல் டு என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு மட்டும் தந்துக்கிறேன். ஸோ இப்போ வெப்பேஜ் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு இங்கே காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐக்கான் மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல நம்மளோட லேபிளுக்கு வந்துடலாம். ஸோ லேபிளுக்கு வந்துட்டு ஸ்பேன் டேக் போட்டுக்கலாம். ஸோ ஸ்பேன் டேக் போட்டாச்சு. தென் அந்த ஸ்பேன் டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேன் டேக் வந்து எந்த ஆக்ஷன்ஸையும் மேக் பண்ணாது, அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் மேக் பண்ணிவிட்டு எஃப்ஏ ஐஃபான் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஐஃபோன் போட்டு பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இல்லை கீ அப்படின்னு தரேன். ஸோ கீ அப்படின்னு கொடுத்துட்டு வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். ஸோ எனக்கு கீ மாதிரி எனக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐக்கான்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் சோர்ஸ் கோடும் நமக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஃபார்ம் மாதிரி நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ தென் வந்து நான் ஃபஸ்ட்டு டிவ்வுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்பேஸை நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார்ம் ரொம்ப ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஆஃப் சைட்டை 3னும் காலம் சைஸை 6ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ வெப்பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் எனக்கு பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ம் அப்படின்னா ஒரு பட்டன் தேவை. ஸோ சேவ் சப்மிட் இல்லை கேன்சல் ரீசெட் அப்படின்னு எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் தேவை. ஸோ பட்டன் கிளாஸஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணலான்னா அடுத்ததாக இன்னொரு டிவ் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்க்கு அப்புறம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ண டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவ்வில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே காலம் எம்டி 12 அப்படின்னே தந்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 12 அப்படின்னு தந்துட்டு இப்போ ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்புட் டைப்னு க்ரியேட் பண்ணலாம், இல்லை பட்டனும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே சப்மிட் அப்படின்னு தரேன். ஸோ சப்மிட்னு தரலாம். ஸோ சப்மிட்னு கொடுத்தாச்சு. தென் இந்த இடத்துல வேல்யூ. ஸோ வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும். ஸோ வேல்யூ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே நான் லாகின் அப்படிங்கிற மெசேஜை தரேன். ஸோ லாகின்னு கொடுத்தாச்சு. தென் அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா கிளாஸ். ஸோ பட்டனாக ஃபஸ்ட்டு பட்டன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பட்டன். தென் வந்து பட்டனுக்கு உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இப்போ சக்ஸஸ் அப்படின்னு தரேன். ஸோ சக்ஸஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஜஸ்ட் இப்போ வெப்பேஜ் போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா லாகின் அப்படின்ற பட்டன் வந்திருக்கு. ஓகேங்களா? தென் வந்து கேன்சல் அப்படின்ற பட்டன் எனக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் இதை அனதர் டைம் பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரீசெட் அப்படிங்கிறத தந்துட்டு ஸோ இது வந்து எனக்கு கேன்சல் அப்படின்ற மெசேஜை எனக்கு பிரிண்ட் பண்ணோம். ஸோ கேன்சல்னு கொடுத்துட்டேன். இந்த பட்டனுக்கு கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நான் டேஞ்சர் அப்படின்ற கலரை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டேஞ்சர். ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ எனக்கு 2 கலரில் வந்துடுச்சு. ஸோ ஒரு ஃபார்மில் வந்து ஒரு பட்டன் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் இருக்கும். ஸோ அதுக்குமே நாம் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஃபுல் ரைட் ஆகணும். தென் அதனால் ஒரு பட்டன் வந்து ஃபுல் லெஃப்ட் ஆகணும்.
ஸோ இப்போ போய் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ எனக்கு 2 பட்டன் எனக்கு 2 இடத்துல இருக்குது. ஓகேங்களா. ஸோ தென் வந்து இந்த div ஓகேங்களா. ஸோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த divக்கு நான் ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார்ம் குரூப்புங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வெப் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக மேக் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபார்ம் அப்படிங்கிறது. இதில் 2 கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று குரூப், அதாவது ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஃபார்ம் குரூப் அப்படிங்கிறது என்னோட இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்டரில் ஒரு ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணுது. இன்னொன்று குரூப் கண்ட்ரோல் வந்து என்னோட இந்த இன்புட் டைப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எனக்கு ரெஸ்பான்சிவாக ஸ்டைலாக எஃபெக்டிவாக எனக்கு மேக் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ லதா அப்படின்னு தரேன். தென் இப்போ வந்து பாஸ்வேர்ட் தரேன். ஸோ பாஸ்வேர்ட் தரும்போது எனக்கு டாட்டாக கவர் ஆகி வருது. ஸோ இப்போ இதை வந்து சிஸ்டம் வியூலேருந்து நான் மாற்றுறேன். ஸோ டேப்லேக்கு வரும்போது எனக்கு வந்து ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுறேன். ஸோ மினிமைஸ் பண்ண எனக்கு அது ரெஸ்பான்சிவாக இருக்குது. தென் மொபைல் வியூ, ஸோ மொபைல் வியூக்குமே எனக்கு அது ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது. இந்த 2 கிளாஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.